அஸ்ஸலாமு அலைக்கும். நோம்பு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது தான். ஃபஸ்ட் நோம்பு தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. கடகடன்னு 30 நோம்பே ஓடிடுச்சு. எப்படி ஓடிச்சுங்கிறதே தெரியலை, அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் நம்ம 30 நோம்பே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எந்த குழப்பமும் இல்லாமல். நம்மளுக்கு 30 நோம்பு வச்சுட்டாலே அடுத்த நாள் பேரை தேடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கன்ஃபார்மாக அடுத்த நாள் வந்து பெருநாளாக தான் இருக்கும். எப்போ ஆஸ்யூஷுவல் எப்போ நம்ம முதல் நாள் என்னென்ன பண்ணுவோமோ அதே தான் நாங்களும் பண்ணோம். பெருநாக்கு போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு அதை ஒரு பேக்கில் எடுத்து வச்சிட்டோம்னா குளிச்சுட்டு கடகடன்னு போட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெருநாள் தொழுவை மட்டும் ஏர்லியாகவே வச்சுருவாங்க. ஒரு 6:45 7 o'clock வச்சுருவாங்க. முதல் நாளே வந்து மருதாணிலாம் பெருநாளாலே மருதாணிலானா எப்படின்னு சொல்லிட்டு மருதாணிலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இஞ்சி பூண்டுலாம் உரிச்சு வச்சாச்சு. ஏன்னா அது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நைட்டே வந்து கடல் பாசி வந்து குக்கரில் போட்டாச்சு. ஏன்னா குக்கரில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடல் பாசி சுகர் எல்லாமே எவ்வளோ வாட்டர் வேணுமோ எல்லாமே வந்து போட்டு கரண்ட் அடுப்புலையும் வச்சாச்சு. ஏன்னா எவ்வளோக்கு நம்ம கேஸ் சேவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி வந்து நான் எல்லாமே கரண்ட் அடுப்புலேயே தான் வச்சேன். அன்றைக்கி வட்டலப்பமும் வந்து ஏர் ஃப்ரையில் வச்சுட்டு அதுவுமே பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக வந்துச்சு. கலர் எதுவுமே சேஞ்சே ஆகலை. நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருந்தது. டைம் 11 o'clock மேலே ஆயிடுச்சு. பசி எடுத்த மாதிரி இருந்துச்சா. பேக் சைடு நம்மளுக்கு இருக்கவே இருக்குது ஹோட்டல். ஒரு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி அதையுமே சாப்பிட்டு இருக்கும் போது இவங்க உடனே வந்துட்டாங்க. எங்கேயும் தான் வருவாங்கன்னு தெரியாது. அதோட வந்துட்டாங்க. எங்கள் அம்மா மருதாணி ஃபோனை பார்த்து மருதாணி போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு டிசைன் இருக்குது, அவங்க கையில் ஒரு டிசைன் இருக்குது. நானே எங்கள் அக்காலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னம்மா அரபில் ஹிந்தியில் எதுவும் ஈத் முபாரக்னு எதுவும் எழுதுறீங்களான்னு சொல்லிட்டு அம்மா கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட எங்கள் மச்சானுக்கு வந்து தலையில் வெள்ளை நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஹந்தி தான் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட அப்ளை பண்ண கையோட வந்து சட்டையெல்லாம் போட்டு இதாகிக்கிட்டாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ண மிஞ்சின மருதாணிலாம் போட்டு அவங்க கையில் காலையெல்லாம் தடவிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கடல் பாசுமே ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம வந்து பிளேட்டில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். ஒன்று வந்து மில்க், 2 வந்து பிளாக் கரண்ட்டு. அதுக்கப்புறம் மருதாணி ஃபைனலாக முடிச்சுட்டு காலையில் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திடலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி வந்து கார் இருக்கிறதுனால ஆட்டோலாம் புக் பண்ணல. மச்சான் தான் டக்குன்னு காரில் எடுத்து கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து 6:45 வந்து தொழுவேன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் 6:45 தான் போனோம். ஆனால் 7 o'clock தான் தொழுவுமே ஆரம்பித்தாங்க. டிஎன்டிஜே மர்க்கஸ் வந்து கட்டிகிட்டு இருக்கிறதுனால கல்யாண மண்டபத்தில் பார்க்கிங்கில் தான் வந்து எங்களுக்கு தொழுவுமே வச்சாங்க. தொழுவை கூட ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. அருமையான பயான் தான் சொன்னாங்க. அதை தான் வந்து ஒரு 1/2 hour கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். அல்லாஹ் நமக்கு மாபெரும் கிருபை நிறைந்த ரஹ்மத்து நிறைந்த பரக்கத்து நிறைந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை நமக்கு தந்தருளினார். அந்த ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனுக்காக நோன்பு நோற்றோம். நாம் நோன்பு நோட்டுடைய நோக்கம் இறைவன் சொல்லும் பொழுது நாம் எல்லாம் நோன்பு வைத்திருந்தோம், நாம் கஷ்டப்பட்டோம், இதற்கு இறைவனுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? ஒருவர் கேட்டார், நீங்க வந்து சாப்பிடாம இருக்கிறீங்க, பசி இருக்கிறீங்க, இதனால உங்க இறைவனுக்கு திருப்தி, இறைவனுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? இறைவன் நீங்க வேதனைப்படுறது விரும்புறானா கேட்கலாம். நம்ம சொன்னோம், எங்க இறைவனை பொறுத்தவரையும் நாங்கள் நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்காமல் இருக்கிறோம். நோன்பு வைக்கிறது நோக்கம், இறைவன் எங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையச்ச முடியாதவருக்குத்தான் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் எங்களுக்கு சொல்லுகிறான். எங்கள் இறைவனை பொறுத்தவரையும் நாங்கள் வேதனைப்படுவதை ஒரு காலத்திலும் எங்கள் விரும்ப மாட்டாங்க. முதல் விஷயம். இரண்டாவது, எங்களுடைய இறைவன் அடிப்படையில் எந்த தேவையும் பெற்றோம். அல்லாஹ் சமத், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் எல்லாம் நோன்பு வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி அல்லாஹ் தஜ்ஜல் கூடிருமா குறைஞ்சிருமா ஒண்ணு கிடையாது. ஏன் நம்ம மீது நோன்பு கடமையாக்குறான்னு கேட்டா நம் மீது உள்ள கருணையின் அடிப்படையில். எப்படியாவது ஆரம்புடைய மகன் திருந்தி வந்துட மாட்டான், பக்கம் வந்துட மாட்டானா, சொர்க்கம் பால் வந்துவிட மாட்டானா, பாத்திருந்து விலகிவிட மாட்டானா என்ற உயர்ந்த நோக்கத்தில இறைவன் எங்களுக்கு இதை தந்தருள்ளார். நாங்கள் பசித்திருப்பது தாய்த்திருப்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எங்களை நாங்களே பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு. இந்த ரமலான் நம்மளுக்கு என்ன தந்தது தெரியுங்களா? நாம் பசித்திருக்கிறோம், தாகித்திருந்தோம். இதுல என்ன நமக்கு ரமலான் நமக்கு தந்து விடுவது? இந்த நோன்பு நமக்கு என்ன பரிசு கொடுத்திருக்கிறது? சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. முதலாவதாக இறைவன் இந்த நோன்பை நம் மீது கடமையாக்குற நோக்கம் என்னவென்று கேட்டால் அல்லக்கும் தத்தக்கும், உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்ச முடியாததற்கு தான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மீது நோன்பு கடமை இருந்தது, உங்கள் மீது நோன்பு கடமை. ஏன் தெரியுமா? நீங்கள் இறையச்ச முடியாததற்கு தான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. நம்ம எல்லாம் முடிவு பண்ணி நோன்பு வைக்காட்டி என்ன வச்சா இவனுக்கு ஒண்ணும் கிடையாது. எதுக்கு? உங்களுடைய இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு டயட் தான். உதாரணத்துக்கு புரியுதுக்காக சொன்ன பணக்காரர் இருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறார், நினைச்சா பிரியாணி சாப்பிடலாம், நினைச்சா எல்லாம் சாப்பிடலாம். ஒரு 50 சுகர் வந்துருச்சு, 60 வயசு, டாக்டர் போறாரு, பாய் உங்களுக்கு சுகர்லாம் வந்துருச்சு, பிரியாணி சாப்பிடலாம், நீங்க மட்டன் தொடக்கூடாது, காலையில சப்பாத்தி, மதியானம் சப்பாத்தி, நைட் சப்பாத்தி சாப்பிடணும் அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்ச நாள் உணர்ந்துற ஒண்ணும் அதுக்கு என்ன வசதி எல்லாம் இருக்கும், சாப்பிட மாட்டேன்,
சப்பாத்தி தான் சாப்பிடுவார், கறி சொல்ல மாட்டார், டாக்டர் டைட்டை ஃபாலோ பண்ணுவார். ஏன்? கொஞ்சம் காலத்து துணையால நம்ம ஆயுசு ஓடணும் அப்படிங்கிறதுக்கா. இது வேற என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்ல மாட்டோம். இது நன்மை தான் சொல்லுவோம். அதே போன்றுதான் நோம்பு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு டைட்ல நம்ம எவ்வளவு கொண்டு வருகிறான். இவ்வளவு நேரம் சாப்பிடக்கூடாது, இவ்வளவு நேரம் நீங்க பரவக்கூடாது. ஆனா என்ன தெரியுங்களா, தொழுகை என்பது மூமின்கள் என்பது எல்லா நபியை கொண்டவர் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட கடமை. ரமலான்ல 5 வக்து விடாம தொழுவோம் ஜமாத்தோட. ரமலான் முடிஞ்சா என்ன, பள்ளியா சொல்ல ஆட்களை காணும். இப்படி இருக்கலாமா? ரமலான் வந்த இறையச்சம் எங்க போனது? நாம் இறையச்சத்தை நம்பி நோன்பு வைத்தோம், இறையச்சத்தை ஏற்றுக்கொண்டு நோன்பு வைத்தோம், இறையச்சத்தை வளர்த்துக் கொண்டு நோன்பு வைத்தோம். இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றா, உன்னை உருமா நல்லக்கும் தத்துவம் தக்குவா. தக்குவா தான் இறையச்சம் தான். தக்குவா என்ற என்ன அர்த்தம்? கேடயம் என்று அர்த்தம், பாதுகாப்பு என்று அர்த்தம். சொல்ல சொன்னார்கள், நோம்பு என்பது உங்களுடைய பாவத்துக்காக கேடயமாக இருக்கிறது. நோம்பு நாள்ல யாராவது போய் சொல்லிருப்போமா? பொய் சொல்ல மனசு வருதா? ஏதாவது நம்ம சாலம் போய் சொல்லிட்டு இருப்போம். நோம்பு வைத்து அவ்வளவு என்ன மனசு வருது? போய் சொல்லலாம் நோம்பு வச்சிருக்கோமே. சில ஆட்கள் என்ன நோம்பு தோல் பேசிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னன்னா நோம்பு பேச பொய் வந்துருமோண்டு. அப்ப என்ன, நோம்பு நம்மளை உண்மையாளியாக மாற்றுகிறது. பொய்யிலிருந்து வருதா இல்லையா? இது ஒரு மாச காலம் நமக்கு என்ன ஒரு ட்ரைனிங் மாதிரி என்ன கொடுக்குறான். முதல்ல நம்ம தொழுவாக ஒரு மாசம் ஆக்குறான். அந்த தொழுதை பேணிக்க ஜமா தொழுதுக்க சுண்ண தொழுதுக்க எல்லாம் தொழுதுட்டே வா, தொடர்ச்சியா மட்டும் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்தோம்னு சொன்னா சரி நம்ம சாப்பிட்டோம்ல, கரெக்டா மணி வந்துருச்சு, 3 மணி பசி வந்துருச்சு. என்னாச்சு? எப்போது சாப்பிட்டோம்? யாராவது உங்க இடத்துல சண்டைக்கு வந்தா நான் நோம்பாளின்னு சொல்லி, ஏன் தெரியுமா? கோபம் வரக்கூடாது. கோபம் நல்ல பழக்கமா? யார்ட்டோட கேளுங்களேன். கோபப்படுறது நல்ல பழக்கமா பாய்? ஆனா கெட்ட பழக்கமா? அல்லாஹ் திருமலை சொல்றான், ஆதாமின் அமளி ஷைத்தான். கோபம் என்பது ஷைத்தானுடைய வேலை. நீங்க நடக்கூடிய எல்லா குற்றத்தையும் கேளுங்களேன். ஏண்டா மனைவி போய் அடிச்சுன்னு கேட்டா கோபத்தில் அடிச்சு, ஏண்டா பிள்ளை அடிச்சுன்னா கோபத்தில் அடிச்சு. எது செய்தாலும் என்ன கோபம். அதான் மூசா நபி என்ன பண்றாருன்னா, நம்ம நோன்பு எதுக்காக வைக்கிறோம் அதோட நன்மைகள் தான் வந்து பயானா சொன்னாங்க. தொழுது முடிச்சுட்டு பயான்லாம் கேட்டுட்டு அதோட வீட்டுக்கு வந்து இறங்கின கையோடையே புர்கா போட்டு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதோட பசங்க அதோட வெளியாயிரோன்னு சொல்லிட்டு அவங்களுமே வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு புர்கா கட்டின கையோட அங்கே அம்மாள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஈது காசு வாங்கணும். எங்கள் அம்மா தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெருனா காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. பெருனா காசுலாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக்கன் கறி தான் வச்சுருந்தோம். சிக்கன் கறியோட புரோட்டா அது வந்து பேடா வாங்கி வச்சாச்சு. இடியப்பமும் கடையில் வாங்கி வச்சா, அதனால் பெருசாக அவ்வளோவா வேலையெல்லாம் இல்லை. என்ன ஒரு கொடுமைனா 2 நாள் முன்னாடியே எங்கள் அம்மா வந்து பேடா வாங்கி வைக்க சொன்னாங்க. பையன்ட்ட முதல் நாள் வாங்க சொன்னால் வாங்கிட்டு வந்துட்டேன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜை காலையில் திறந்து பார்த்தா பேடா இல்லை. நல்ல வேலை அவங்கள்ட்ட 2 பேடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவங்கள்ட்ட வெளியே எடுத்து வைங்க, நாங்கள் வந்து காலையில் சுடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க கூட ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் நாங்கள் வாங்க விட்டது. என்னமோ 9 மணிக்கு தான் கடைன்னு வந்து புரோட்டா எல்லாமே போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தம்பிலாம் தொழுதுட்டு அப்போ தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரேயர் வந்து 9 மணிக்கு அவங்க தொழுதுட்டு வந்த கையோட எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து வீட்டில் எல்லாருக்கும் சலாம் கொடுத்தாரு. அதோட என் பொண்ணு அவங்க மாமாட்ட எனக்கும் சலாம் கொடுங்க, நீங்களும் தானே இப்போ தொழுதுட்டு எனக்கும் தானே பெருனான்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க மாமாட்ட வந்து சலாம் விட்டு அதோட எங்கள் அண்ணனும் பெருனா காசு கொடுக்க வந்திருந்தாங்களா. அப்போ எங்கள் மச்சான் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட மச்சான்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு எங்கள் அண்ணன் வந்து எல்லாருக்கும் பெருனா காசு கொடுத்துட்டு அதோட கிளம்பிட்டாங்க. அதோட நம்மளும் வந்து காஸ்டியூம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து லஞ்ச் வேலை ஆரம்பிச்சிட்டு அது ஹெவியான வேலை. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ 1 o'clock மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணோம். பிரியாணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி தம்லாம் போட்டோம். கரெக்டாக திடீர்னு ஒரு மழை எங்கேயும் தான் வந்துச்சுன்னு தெரியல. அன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே ஃபாரினில் முதற்கொண்டு மழை பெஞ்சி சரியான காற்று மழை இடி மின்னலாக தான் இருந்தது. காலையில் சாப்பிட்ட சாப்பாடுக்கு மத்தியானம் குக் பண்ணவே தோணாது. அந்தளவுக்கு உடம்பு வந்து ரொம்ப 30 நாள் வச்சதுனால ரொம்ப டயர்டாகவே இருந்தது. வேறு வழி இல்லை, சமைச்சு தான் ஆகணும். அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டும் வர்றதுனால அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக சிக்கன் 65, தால்ச்சா, பிரியாணி, மட்டன் பிரியாணி இது தான் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு ஹக்கீமோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, தம்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நாங்களும் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து கரெக்டாக 1 o'clock போல் வந்துட்டாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நைட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காலாம் சென்னை கிளம்பிட்டா. பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அவங்க மாமாட்ட வந்து பெருனா காசு தான் வச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. மாமாக்கார உடனே பர்கரை சவர்மா எது வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. பர்கர் தான் ஆர்டர் போட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ஈத் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சு. ஏன்னா ஃபேமிலியாக வந்து எல்லாம் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள்.